ஆனால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போர் அடிச்சிருச்சு. ஐ வாண்ட் அ நியூ ரிலேஷன்ஷிப். ஆண்கள் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், சம்பாதிக்கணும், நீங்கள் தான் எல்லாமே செய்யணும், பெண்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், பார்த்துக்கணும், இப்படி சொல்லி சொல்லி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். அப்போ அதை நாங்கள் கொடுக்கணும், அதை நாங்கள் கொடுக்கணும், அதை நாங்கள் கொடுக்கணுங்கிறது மட்டும்தானே எங்களுக்கு இருக்குது. கரெக்ட். இதெல்லாம் எங்களுக்கு யாருமே டீச் பண்ணல, யாருமே சொல்லலை. ஒரு ஒய்ஃப்னா ஒரு பெண்ணுடைய மனம் இப்படிதான் இருக்குங்கிறதெல்லாம் யாரும் புரிய வைக்கல. அப்ப அந்த ஆணும் கஷ்டப்படத்தானே செய்வான். இப்போ இதுல தான் நீங்க வந்து இந்த நியூலி எவால்வ்டு சிவிலைசேஷன் பத்தி யோசிக்கணும். முன்ன வந்து இருந்த கட்டமைப்புல வந்து சமுதாய கட்டமைப்புல வந்து பொண்ணு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, எல்லாருக்கும் எல்லா அக்சசிபிலிட்டியும் இருக்கு, எல்லாருக்கும் எது பெஸ்ட்ன்னு தெரியும், எல்லாருக்கும் எதுன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது விமன் எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் பெஸ்டா இருக்கணும்ன்றத விரும்புறது ரொம்ப காமன். பெஸ்டானா எதுல? ஒவ்வொரு விமனுக்கும் அது மாறுபடும். இப்போ இந்த ஒரு 10 விஷயம்னு சொன்னா அதையாவது நாங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது ஒவ்வொரு உமனுக்கும் மாறுபடும். அப்ப நாங்க கேட்கணுமா? இப்போ ஒரு உமன்ட்ட போய் காதலிக்கிற பொண்ணுட்டையோ இல்ல திருமணம் ஆகிற பெண்ணுட்டையோ அரேஞ்ச் மேரேஜ் ஆகுதுன்னா நான் எதுலெல்லாம் பெஸ்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா நான் ஆனா இருக்கனால மேபி இப்படி கேட்கறேன்னு நினைக்கிறேன். நான் முதர்ந்து சொல்றது இது ஒண்ணுதான். நீங்க எமோஷனலி அவங்களோட அட்யூன் ஆகுங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா, முட்டாள்தனமா, பேசினதே பேசிக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்த்தா தான் ஆகும், இதே போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா, இதை போய் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் தோணுது இல்லை? அது எதை பற்றி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க சொன்னதே சொல்கிறாங்க, ரிப்பீட்டடாக பேசுவாங்க, உருன்னு இருப்பாங்க, உம்முன்னு இருப்பாங்க, இதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஏன்னா பசங்களுக்குள்ள அப்படி தான் இருக்கும், தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஸ்கொயர் மைண்ட் அண்ட் சர்க்கிள் மைண்ட். அதான் சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷனில் நீங்கள் சொல்லணும், எனக்கு வந்து இதுக்குள்ளேயே நீ இருக்கிறது வந்து எனக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகுதுப்பா, கொஞ்சம் பேசணும். பேசி ஆகணும். நிறைய பேர் வந்து பேசுறதே இல்லை. பேசினா எனக்கு நீ பண்றது இப்படி ஃபீல் ஆகுதுன்றத பேசணும். ஆனா நான் ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை செய்றேன், ஆனா அவங்களுக்கு அது வேற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை அவங்க சொல்லணும். எஸ், எனக்கு நான் பண்றது சரி, ஆனா அவங்களுக்கு நான் பண்றது தப்பு. அது அவங்க ஏன் தப்புன்னு நினைக்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லணும். நான் ஏன் சரின்னு நினைக்கிறேன்னு அவங்ககிட்ட சொல்லணும். ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலா வந்து அது சரியா தப்பான்ற முடிவை எடுத்து இனிமே இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். இப்போ இன்னொரு கேள்வியும் வரும், ரெண்டு பேரும் இப்படி பேசுறப்ப சண்டை வந்துடாதான்னு. மாபெரும் சண்டைகள் வரும் இல்லையா? அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ஐ லவ் இந்தியா இதை நான் சொல்றதுனால நான் என்ன மனப்பான்மையில சொல்றேன் அப்படின்றதே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஐ லவ் இந்தியான்னு சொல்றேன், அது ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ், அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க பேசும்போது ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷன் பண்ணணும். நீங்க வந்து ரொம்ப ஹை டோனோ இல்லை லோ டோனோ இல்லாட்டினா ஒரு ஃபிக்ஸட் டோனோ வச்சு பேசாம ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசும்போது, நீ சொன்னப்பா அப்போ எனக்கு இப்படி தோணுச்சு, இப்போ எனக்கு இப்படி தோணுது, இப்போ எனக்கு இப்படி வலிக்குது, இது ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷன்ல போகும்போது அந்த ஃபைட் மாதிரி வராம ஒரு மாதிரி டிஸ்கஷன் மாதிரி ஆகும். வெரி குட், டிஸ்கஷன் மாதிரி ஆகும். ஸோ அந்த டிஸ்கஷனா மாறுறதுக்கு டிபேட்டா இல்லாம டிஸ்கஷனா மாறும். ஸோ டிஸ்கஷனை மாறுறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கும். அதாவது என்னுடைய வாய்ஸ் டக்குன்னு உயர்த்தியோ இல்லை ரொம்ப லோ, உங்களோட எமோஷன் எல்லாத்தையும் அந்த டைமே காமிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு வந்து கூட போயிட்டு வந்து கூட பேசலாம். நாளைக்கு பேசுவோன்னு கூட சொல்லிட்டு பேசலாம். ஆனா பேசிடணும். ஆமா, பேசினா அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் வந்து என்ன தப்பு என்ன சரி அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அளவுக்கு போகாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, கம்யூனிகேஷன் எங்க வந்து வீக் ஆகுதோ அங்க எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்பே வீக் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதை நாளைக்கு சொல்லிக்கலாம், இதை அப்புறமா சொல்லிக்கலாம், இதை சொல்ல வேணாம், இது அப்புறமா சொல்லிக்கலாம், இது சொல்ல வேணாம் அப்படின்னு போறப்போ எங்கேயோ யாருக்கோ பயப்படுறீங்க, யாருக்கோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து கேம் பிளே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தேர் மஸ்ட் பி அ டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன். அந்த டிரான்ஸ்பரன்சி அஃப்கோர்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே ஃபுல்லாக அப்படியே டிரான்ஸ்பரண்டாக சொல்ல முடியாது. there must be some percentage of less transparency. பட் உங்களால எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியுமோ அதை காட்டுறது பெஸ்ட். ஃபைன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். கணவன் மனைவி வந்து மனசு விட்டு பேசணும்னு பொதுவாக நம்ம சொல்கிறது தான். அதை இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு நமக்கு நிறைய விஷயம் தெரியுது, நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய கேள்வி ஞானம் இருக்குது, நிறைய இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்போ சமூக வலைதளத்தில் பேசுகிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு
பரவலாக எப்போவுமே காலத்துக்கும் யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது, எல்லாருமே பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செஞ்சு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு டிஸ்கஷன்லாம் உருவாகி வருன்றது ஓகே. ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கும்போதும் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இது எல்லாமே எனக்கு தெரியும், இது இப்படி இப்படி பண்ணால் சரியாகும்னு எனக்கு தெரியும், எனக்கு போர் அடிச்சிருச்சு, அவங்ககிட்ட பேசினா அவங்க மாறுவாங்க, எல்லாமே எனக்கு தெரியும், நான் பண்ண கூட தயார் தான், ஆனால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போர் அடிச்சிருச்சு, ஐ வாண்ட் அ நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைக்கும் போது அது ஆணோ பெண்ணோ, ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு ஆண், அந்த மாதிரி சூழல என்ன செய்யறது? போர் அடிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் மேட் ஹிம் கெட் இன்டு அ போரிங் சிச்சுவேஷன் ஆர் ஹர் ஹர் ஆல்சோ. ஸோ வாட் மேட் ஹர் கெட் இன்டு அ போரிங் ஏன்னா இந்த போருங்கிற சிச்சுவேஷன் இப்போ வந்து நம்ம பெண்ணுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பத்தியே பேசணும். இப்போ இதே பேசி முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், கொந்தளிச்சிருவாங்க எல்லாரும். ஏன்னா ஆணுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நம்ம பேசணும், நம்ம பேசவே இல்லை. ஆனா இந்த போருங்கிற வார்த்தை அசோசியேட் ஆகிறது ஜென்ரலா என்னன்னா பெண்கள் தான் அதிகமா கேட்பாங்க, நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா அப்படின்னு. ஆண்கள் கேட்க மாட்டாங்க, நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்கள் சரளமா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா அப்படிங்கிற வார்த்தையை. அப்ப அந்த பெண்கள் போர் அடிச்சிட்டேனா ஆண்கள் வேற பெண்ணை போய் தேடுறது, இது எப்படி சரி பண்றது? இது ஆக்சுவலி எந்த நீடுக்காக அவங்க அந்த போர்ன்ற வேர்டை யூஸ் பண்றாங்கன்றத பார்க்கணும். ஏன்னா ஆஃப்டர் சம் டைம் விமெனுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆயிரும், குழந்தை பார்த்துக்கிறது, ஃபேமிலி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் ஆயிரும். அதில் வந்து ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுன்றத ப்ரையாரிட்டியாகவே வைக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன ஆயிரும்னா ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் வந்து தே ஸ்டார்ட் லாங்கிங் ஃபார் லவ், அஃபெக்ஷன், கேர், இது எல்லாத்துக்கும் லாங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை வேற யாராச்சும் ஒருத்தவங்க ஃப்ரெண்டோ இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டோ கொடுக்கும்போது ஷீ இஸ் குட் அப்படி ஆயிரும். அது வந்து ஜென்ரலி இந்த டேர்ம் போர் அடிச்சிட்டேன்றதை நம்ம செக்ஷுவலோட கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஆமாம், ரொம்ப காமனாக. ஆனால் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மென்னுக்கும் எமோஷ்னலாக தான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகும். சூப்பருங்க, யாரோ ஒருத்தவங்க உடச்சு ஓப்பனா இதை பேசுறீங்கன்றது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. மென்னுக்கும் ஒரு எமோஷன் சைடு இருக்கு, அது பிரேக் ஆனதுக்கும் போர்னு சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் விரிவா. மென் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லவ்க்கு, கேருக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லாங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வராரு, ஒரு 5 நிமிஷம் ஒரு உட்காந்து ஹவ் வாஸ் யுவர் டேன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு லாங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹவ் வாஸ் யுவர் டேக்கு ஆள் இல்லாதது வந்து ஆமே அலோன், நான் மட்டும் தனியாக இருக்கானா, எனக்கு யாருமே இல்லையா அப்படின்ற கேள்வி வரும். ஸோ அப்போ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ அப்படியே போகிறப்போ இதே மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற இன்னொரு பொண்ணு வரலாம். 2 பேரும் எனக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் அலோன், யூஆர் ஆல்சோ ஃபீலிங் அலோன், டெக்ஸ்டஸ் அப்புறம் அப்படி பறந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு சார்ட் ஆஃப் டைமில் அதை ஐ லவ் யூன்னு மாறும். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இப்படி தான் மென்னோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுமே கன்வெர்ட் ஆகுது. அப்போ மென்னுமே வீட்டுக்குள்ளே வந்தால் நான் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கத்தாம கொஞ்சம் என்னாச்சு ஏதாச்சு நீங்கள் எப்பயும் மறக்க மாட்டீங்களே, என்னாச்சு இன்னைக்கு எதுவும் ஒர்க்கில் ப்ரெஷரா, இப்படி கொஞ்சம் பேசலாம் அப்படி. கண்டிப்பா இன்னைக்கு வச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு என்ன வேணும் நாளைக்கு, இப்படிலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கலன்னா கூட பிடிக்குதுன்னு சொல்லிடலாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அப்படி தோணுது எனக்கு. மேபி ரொம்ப சாவனிஸ்டிக்காக யாராவது இருக்காங்க, ரொம்ப அடக்குமுறையோட யாராவது இருக்காங்கன்னா அவங்க என்னத்த வச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மேக்ஸிமம் கொஞ்சம் மேக்ஸிமம்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்போ இலக்கிய மனசுல இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ உள்ள இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பசங்களா தான் இருக்காங்க. மேல் சாவனிசம் இருக்கிறது இல்ல அதிகமா, முன்ன அளவுக்கு இல்ல. ஒரு மனைவினாலே எனக்கு வேலை செய்யறதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தவங்க, ஆமா, ஒரு செக்கு மாடு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் இப்ப இல்ல. டொமஸ்டிக் கோர்ஸை வந்து கோர்ஸ் லைக் வீட்டு வேலைகளை சரிசமமா பகிர்ந்துக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. ஸோ மேல் சாவனிஸ்டிக் தாட் ப்ராசஸோட இருக்கிற பசங்க வந்து இட்ஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட். மேபி நீங்க சொன்ன மாதிரி வேரியஸ் திங்ஸ் படிக்கிறதுனால அது மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதான் சொல்றேன், அந்த மாதிரி பசங்கிட்ட இன்னைக்கு எப்படி இருந்துச்சு என்னன்னுலாம் கேட்கும்போது they also feel loved இல்லையா, மெல்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. இப்போ இதை பார்த்துக்கோங்கப்பா பெண்கள், மனைவிமார்கள், எதுவும் கணவன் கிட்ட எப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. கணவனும் அதே மாதிரி தான் பெண்களுக்கு என்ன அப்படிங்கிறதும் மேம் சொன்னாங்க.